அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை பார்லிமென்ட். தி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜட்ஜஸ் இன் ஹை கோர்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை நாடாளுமன்றம் தீர்மானிக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை குடியரசுத் தலைவர் தீர்மானிக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட்டா? என்ன பின்னணியில பார்க்குறோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல இப்ப 3 ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களோட டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது 1+33 அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்கு வந்துருச்சு. சரிங்களா? என்ன ஆர்டிகிள் கீழ அப்பாயிண்ட் பண்றாங்க? 124 அப்படிங்கிற ஆர்டிகிள்க்கு கீழ. ஸோ முன்னாடி இனிஷியலா பார்த்தீங்கன்னா 1+7 அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்ப அப்படியே காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, இப்போ 1+33 அப்படின்னு சொல்லி வளர்ந்திருக்கு. சரியா? அப்ப ஆர்டிகல்ஸ் படி பார்க்கிறப்ப கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸோட எண்ணிக்கையை உயர்த்தணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, பாராளுமன்றம் அதுக்காக ஒரு சட்டத்த கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லுது. அப்ப சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸோட எண்ணிக்கையை உயர்த்தணும். ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜட்ஜஸ வந்து யாரு டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னா, பார்லிமென்ட் தான் டிட்டர்மைன் பண்றாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் கரெக்ட். அடுத்தது, ஹை கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, பிரசிடென்ட்க்கு தான் இருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மென்ட்டும் கரெக்ட். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, எக்ஸ்பாண்ட் யுடிசி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? முக்கியமான விஷயம் ஃபுல் ஃபார்ம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன வரும் அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் எஜுகேஷன் ரிலேட்டடா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சர்வே எடுத்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வச்சிருப்பாங்க. அததான் யுடிசி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். ஆக்சுவலி யுடிசி பிளஸ் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? யுடிசி பிளஸ் அப்படிங்கிறதா வரும். ஸோ லாஸ்டா பார்த்தீங்கன்னா பிளஸ் அப்படின்னு சொல்லி முடியணும். சரியா? யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். மேனுஃபேக்சரிங் செக்டார் இன் தமிழ்நாடு கான்ட்ரிபியூட்ஸ் அரவுண்ட் 25% இன் ஸ்டேட் ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்டேட் ஜிஎஸ்டிபின்னு ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டார் இன் தமிழ்நாடு கான்ட்ரிபியூட்ஸ் அரவுண்ட் 25% இன் ஜிஎஸ்டிபி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தமிழ்நாட்டின் உற்பத்தி துறை மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 25% பங்களிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேங்களா? மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நேத்து நம்ம கவர்மெண்டோட பிரஸ் ரிலீஸ் இது. ஓகேவா? மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழ 2025ஆம் ஆண்டுக்குள்ள 25% வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் கான்ட்ரிபியூட் பண்ணணும். சரிங்களா? இந்தியாவோட ஜிடிபில. ஆனா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எவ்வளவு தான் அச்சீவ் பண்ணியிருப்பாங்கன்னா, 16% தான் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஆனா தமிழ்நாடு வந்து 25% அச்சீவ் பண்ணியிருப்போம் நம்ம. சரியா? அடுத்தது, தமிழ்நாடு மின்னணு ஏற்றுமதியில் 41%, காலணி ஏற்றுமதியில் 38% மற்றும் ஆட்டோமொபைல் பாகங்கள் ஏற்றுமதியில் 45% பங்களிக்கிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் 41% கான்ட்ரிபியூட் பண்றோம். 38% பார்த்தீங்கன்னா ஃபுட்வியர்ல. அடுத்தது ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ் இந்த உதிரி பாகங்கள் 45% கான்ட்ரிபியூட் பண்றோம். 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருக்காங்க? உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? சோ நம்ம பார்த்தோம், பாராளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலியமா ஜட்ஜஸோட எண்ணிக்கையை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி. சோ அதுக்காக போடப்பட்ட சட்டம் தான் இந்த சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் அப்படிங்கிறது. எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1956ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். சரியா? கடைசியா, UPSC permitted women candidates to appear for National Defense Academy examinations from which year அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வுகளை எழுத பெண் விண்ணப்பதாரர்களை எந்த ஆண்டு முதல் யுபிஎஸ்சி அனுமதித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2022ல இருந்து. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 17 பெண்கள் இந்த என்டிஏல இருந்து கிராஜுவேட் ஆகி வெளியே வந்திருக்காங்க. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமில இருந்து. இவங்களெல்லாம் ராணுவம், விமானப்படை, நேவி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாரிகளாக நியமனம் செய்வாங்க. சரியா? சோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.